ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகன் ஒருபோதும் யாருக்கும் கொடுத்த வாக்கை மீறுவது கிடையாது. இப்போது கூட நான் சொல்கிறத நீ நம்பிக்கையோடு கேட்டீன்னா இன்னும் 1 மணி நேரத்தில் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ உயர்த்தி கொள்வதற்கும் உனக்கான நல்லது நடத்தி கொள்வதற்கும் தேவையான சக்தியை இந்த முருகன் இப்போதே உன் கைகளில் கொடுக்க தயாராயிட்டேன். கண்டிப்பாக என் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் செல்வமே. நீ போகிற பாதையில் உண்மையிலேயே எந்த தடைகளும் எதுவும் இல்லை. உன் நல்ல எண்ணங்கள் மூலமாக உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ முதல்ல மனசில் இருக்க பயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்பிக்கையோடு வேகமாக நடைபோட்டு வாழ தயாராகு. உன் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போகவில்லை என்பதை பல சந்தர்ப்பங்களில் உனக்கு உதவி செஞ்சு நான் நிரூபிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். அதனால நான் உன் கூடவே இருக்கேன்ற தைரியத்தோட தயங்காமல் முன்னேறிப்போ. உன்னுடைய தைரியம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டும். தேவையற்ற மனிதர்கள் பேசும் தேவையற்ற பேச்சுக்களை நினச்சி நீ மனசு சோர்ந்து போக வேண்டாம். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கான நல்ல வாய்ப்புகளை கூடிய சீக்கிரம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். என் அருளால் இனி அனைத்தும் நன்மையாக நல்லபடியாக நடந்து முடியும். உன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகிறதுங்கிற போலையும் எதுவோ தப்பாக நடந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரியும் பல விஷயங்கள் தோணுகிறதல்லவா? உண்மை அப்படி கிடையாது என் செல்வமே. நீயாகவே எதிர்மறையாக எதையும் யோசித்து பயப்படாதே. எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல வாய்ப்புகளை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடரும்படியும் நான் செய்வேன். முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி போடு. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ள தயாராகு. நீ கேட்டதெல்லாம் நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும். கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை மட்டும் அவ்வப்போது மாற்றாமல் வச்சுக்கோ. ஜாதகம் அது இதுன்னு அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு நீ மனசு குழம்ப வேண்டாம். உனக்கு எதை எப்போ எப்படி செய்யணுமோ அதை நல்ல விதத்தில் நான் நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட நீ தெளிவாக தைரியமாக இரு. நீ வாழ்க்கையில் முன்னேறி தான் போவாயே தவிர ஒருபோதும் பின்தங்கி போக மாட்டேன். இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போறன்ற வாக்கை கொடுப்பதற்காகவே இப்போது இந்த முருகன் உன்னை நோக்கி வந்துள்ளேன் என் செல்வமே. பல நாட்களாக நீ முயற்சி செய்கிற, ஆனால் வார வாரம் என் கோயிலுக்கு வரணும்னு நினச்சாலும் அதை உன்னால் நடத்தி கொள்ள முடியவில்லை. உன்னுடைய எண்ணமே உன்னை வருத்துதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உண்மையான பக்தி உன் மனசில் இருக்கு, அதுவே எனக்கு போதும். நீ வார வாரம் என் கோயிலுக்கு வர முடியலைனாலும் உன் உள்ளத்தில் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நிச்சயம் நடத்தி தரேன். உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நிச்சயம் நான் மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் தங்கமே. உன் மனசில் நம்பிக்கை இருக்கும்போது நான் எப்போதும் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துட்றேன். நீ ஒருபோதும் உடல் அளவிலோ மனசளவிலோ சோர்ந்து போக வேண்டாம். இப்போது உனக்கு சுமையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்க தான் போகிறேன். தேவையில்லாமல் உள்ளத்தில் எரிச்சலும் கலக்கமும் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. மகிழ்ச்சிக்கு பின்னால் வரும் சோதனையும் சோதனைக்கு பின்னால் வரும் தெளிவையும் எதிர்கொள்ள தயாராகு. என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ மனம் தடுமாற வேண்டாம். உனக்கே உரிய அமைதியோடும் பெருந்தன்மையோடும் அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு முன்னால் போய்கிட்டே இரு. எந்த இழப்புகளும் உன்னை உடைக்க முடியாது. உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் ஒரு முறை நடந்த விஷயங்களையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே தப்பு நடந்துருமோ நீ பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். நீ உன்னை புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு சமயத்திலும் உன்னை கட்டி இருக்கும் பாரங்கள் மெதுவாக விலகும். எப்போதும் மனசளவில் தெளிவாரு. எந்த விஷயத்தையும் எதையும் யோசித்து கவலைப்படாத. என்னை நம்பி உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டினாலே
என் நாமத்தை சொல்லிக்கிட்டே வாழ ஆரம்பிச்சாலே அடுத்தடுத்து நீ போகும் பாதையில உனக்கு வெற்றி வந்து சேரும்படி இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. உனக்கு தேவையான சக்திகள் அனைத்தையும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகமே சுயநலக்கார உலகமாக மாறிடுச்சுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் நீ சொல்கிறதையெல்லாம் வேத வாக்கா நினச்சிக்கிட்டு உன் கூடவே இருந்துக்கிட்டும் உங்ககிட்ட நீ சொல்கிறத கேட்டு சிரிச்சுக்கிட்டும் நீ சொல்கிறதையெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டும் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கான தேவை உன்கிட்ட முடிஞ்ச பிறகு நீ எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன, நீ என்ன செஞ்சா எனக்கு என்னன்ற மாதிரி அவர்கள் வார்த்தைகளும் அவர்கள் செயல்களுமே கூட விஷமாக மாறிடுமே செல்வமே. தேவைக்காக நெருங்கி வந்து தேவையில்லாத போது உன்னை அந்நியனாக நினைப்பது இந்த மனித இயல்புதான். யாருன்னே உன்னை தெரியாதவ மாதிரி ஆளை பார்த்தாலும் முகத்தை திருப்பிக்கிட்டு போகிற மனிதர்கள் நிறைஞ்ச உலகமும் இந்த மனிதர்களும் இந்த கலியுக காலத்தின் கால கொடுமையாக இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுமே செல்வமே. அவங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா உன்னை தேடி வந்து உன்கிட்ட மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேசுவாங்க. தேவை தீர்ந்ததும் எல்லாமே மாறி போயிடும். தேவை இருக்கும்போது பனிக்கட்டு போல உருகி பேசும் மனிதர்கள் அதுக்கப்புறம் விஷமுள்ள பாம்பு கூட கடிக்க கூட தயங்க மாட்டாங்க. சில பேர் வேணா கடிக்காம விலகி போவாங்களே தவிர சில பேர் அவங்களுக்கு அதனால ஒரு சுயநலத்தோட நல்லது நடக்கும்னா உன்னை கடிக்க கூட கொத்த கூட தயங்க மாட்டாங்க. அதனால பாசம்ன்ற பேர்ல சில மனிதர்கள் வேஷம் போட்டு நடிக்கிறத நீ புரிஞ்சுக்கோ. மனிதர்கள் வார்த்தைகளால் காயப்படுத்தும் போது அதை பார்த்து நீ மனசு உடைஞ்சு போகாதே. மனிதர்களின் மாறும் முகம் உன்னை சோர்ந்து விட்டக்கூடாது என் செல்வமே. எப்படி மாறினாலும் யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ எப்போதும் உறுதியான பிள்ளையாக இரு. உனக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்து நிலையான என் அருளையும் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் மதிப்பு இந்த மனிதர்களினால் உனக்கு வரப்போவதில்லை. உன்னுடைய செயல்களால் உன்னுடைய நம்பிக்கையால் உன்னுடைய வார்த்தைகளால் தான் உனக்கு வருவது. அதனால் மற்றவங்களுக்கு தேவை இருக்குது இல்லை மதிப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல நீ அதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை என் செல்வமே. உன் நல்ல எண்ணமும் நல்ல குணமும் இந்த முருகன் எனக்கு தெரியும். நடக்குமா நடக்காதான்னு உன் மனசு குழம்பினாலும் உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டிய அனைத்தையும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக நான் நடத்தி கொடுப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்காத கிடைக்காத விஷயங்களை நினச்சி நீ மனச்சுமையோடு பாரத்தோடு வாழ வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் உனக்கு இருக்குது. அதனால் பயப்படுறதை நிறுத்திட்டு நம்பிக்கையோட வாழ ஆரம்பி. எப்போதும் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களில் மனசை நிலைநிறுத்து. ஏதாவது ஒரு தருணத்தில் நான் உன் கூடவே வந்து நின்று உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தருவேனேன் செல்வமே. உன் மனசை தெளிவடைய செய்து உனக்கான நல்ல எதிர்காலத்தையும் நான் உருவாக்கி தரேன். உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக முன்னால் நடந்து போ. நான் உன் கூடவே வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். மன நிம்மதியை காப்பாற்று கொள்ள தெரிந்தவனே உண்மையில் வலிமையான மனிதன். நீ எப்போதும் உன் மனசை நிம்மதியாக வச்சுக்கோ. சில நேரங்களில் நீ பேசாமல் இருந்தாலே உன்னுடைய பல விஷயங்கள் சரியாகிவிடும். உன் எண்ணங்கள் எந்த விதத்திலும் உன்னை கட்டி போற்றாம நீ சரியாக தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ. உடம்பும் மனசும் ஒன்றா ஒத்துழைக்கும் போது தான் உன்னால் நிமிர்ந்து நிற்க முடியும். அதனால் உன் உடம்பையும் மனசையும் தெளிவாக தைரியமாக தெம்பா நீ வச்சுக்கணுமே செல்வமே. உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தும் நல்ல பழக்கங்களை உனக்குள்ளே வச்சுக்கும் போது அதன் மூலமாக உன் செயல்கள் நல்லபடியாக இருக்கும். என்னை மதிக்க ஆரம்பித்த நாளிலிருந்தே நான் உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனால் எந்த சோதனையும் உன்னை உடைக்கவோ மனதை உடைக்கும்படியோ நான் விட்டுட மாட்டேன். ஒவ்வொரு தடையையும் தாண்டி நீ மறுபடி எந்திரிச்சு நிற்கிறதுக்கான ஆற்றலை நான் உன் மனசில் கொடுத்து வச்சிருக்கேன். கீழே விழுந்த போதும் தைரியமாக எழுந்து நடக்க தயாராகு. சோர்ந்து போனாலும் நீ முன்னால் நடந்து போய்கிட்டே இருக்கணுமே செல்வமே. எந்த விதத்திலும் நீ வலிமை இழந்த பிள்ளையாக பலவீனமான பிள்ளையாக சோர்ந்து போகக்கூடிய ஆளாக விட்டு வைக்க மாட்டேன். எப்போதும் என் அருளின் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு துணையாக இருந்து நான் வழிகாட்டுவேன். கடந்த பிறவியின் சில கர்ம வினைகள் இப்போது உனக்கு சுமையாக பாரமாக வந்துடாம அனைத்தையும் தீர்த்து வச்சு
உன்னை வழி நடத்தி நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த தவறுகள் மீண்டும் உன்னை தொடராமல் உனக்கு பாரமாக அமையாமல் அனைத்தையும் நான் சரி செஞ்சு கொடுக்குறேன். இப்போது கூட அனைத்தையும் தாங்கும் தைரியத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். எத்தனை முறை நீ மனசு உடைஞ்சு போனாலும் தனிமையில் கண்ணீர் விட்டாலும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன்னு நம்பு. எதுக்காகவும் பயப்படாம நீ தைரியமா இரு. உன் உள்ளத்தில் தைரியம் இருக்கும்போது உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது என் செல்வமே. உனக்கான அனைத்தையும் நான் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தில் தைரியம் குடியிருக்கும் வரை உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. இந்த முருகன் நானே உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில சோதனைகள் அதிகமாக இருப்பதென்னவோ உண்மைதான். ஆனால் அது அனைத்தையும் தாண்டி நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ வாழ்க்கையில வெற்றி பெற்று ஜெயிப்பதற்கான ஆற்றலை கண்டிப்பா நான் உள்ளத்துல கொடுத்து வச்சிருக்கேன். நீ கீழே விழுந்தாலும் எழுந்து தைரியமாக வாழ்ந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நல்ல விஷயங்களை நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து நடத்தி கொடுக்குறேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் ஒருபோதுமே தவறான வழியில போக நினைக்கவும் மாட்டாங்க, நல்லவங்க போல நடிக்கவும் மாட்டாங்க. நீ எப்போதும் உன் இயல்பை இழக்காமல் நல்ல பிள்ளையாக இரு. அதுதான் உண்மையான பலம். எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்துல நிறைய சோகமும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துக்கமும் இருக்கதான் செய்யும். பிறருடைய சோகங்களுக்குள்ள பிறருடைய கஷ்டங்களுக்குள்ள நீ அதிகமாக போய் உன்னை இழுத்து போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. அதே போலவோ மனவேதனைகளையும் நீ எல்லாரிடமும் திறந்து வைக்க வேண்டாம். அடுத்தவங்க கஷ்டத்தை எடுத்துக்கிட்டு நீ யோசிச்சு கவலைப்பட்டாலும் சரி, உன் வேதனையை உன் கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னாலும் சரி, இது இரண்டுமே உன் மன நிம்மதியை குலைத்து விடுமென் செல்வமே. உன் வாழ்க்கையை உயர்வாகவும் நேர்மையாகவும் வாழ முயற்சி செய். யாருடைய வாழ்க்கையிலும் நீ தலையிட வேண்டாம். உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நடத்தி கொடுத்து நீ போகும் பாதையில அமைதியும் வெற்றியும் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு அமைதியும் தெளிவும் கிடைக்கும்படி செய்கிறேன். நான் உனக்கு பக்கத்திலேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாம தைரியமா இரு. நடக்குமா நடக்காதான்னு உன் மனசு குழம்பிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நடத்த வேண்டிய அனைத்தையும் சிறப்பா சரியான நேரத்தில் கண்டிப்பா நடத்தி கொடுக்குறேன். இந்த நிமிஷத்தில் இருந்து எந்த விஷயத்தையும் யோசிச்சு சுமையாக பாரமாக கொள்ளாமல் அனைத்தையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. பயத்தை விட நீ நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கணும் என் செல்வமே. உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்கள மனச நிலை நிறுத்திக்கோ. ஏதாவது ஒரு தருணத்துல நான் உன் கூடவே இருப்பதை உன்னால உணர முடியும். உன் மனதை தெளிவுபடுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக முன்னால் நடந்து போ. நான் உன் கூடவே தான் நிச்சயம்